ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு வயசான அம்மா தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரே ஒரு மகன். நகரத்துக்கு வேலைக்கு போனவன். மாசம் ஒரு தடவை வருவான்னு அம்மா நம்பிக்கை வச்சிருந்தா. ஒவ்வொரு சாயங்காலமும் வாசலுக்கு முன்னாடி நாற்காலி போட்டு உட்கார்ந்து ரோடு பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பா. பக்கத்து வீட்டு பாட்டி கேட்டா, "என்னம்மா தினமும் என்ன பார்க்கிற?"ன்னு அம்மா சிரிச்சு சொல்வா. "என் மகன் வர்ற ரோடு தான். இன்னும் நாட்கள் போனது மாதங்களானது. மகன் வரவே இல்ல போன் பண்ணினா. பிஸியா இருக்கேன் அம்மா" என்று சொல்லிவிட்டு வைத்து விடுவான். ஒரு நாள் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம படுக்கையிலேயே கிடந்தா. அப்பவும் வாசல் பக்கம் பார்த்தே சொன்னா, "இன்னைக்கு அவன் வந்தா நல்லா இருக்கும்" என்று. அந்த இரவு அம்மா தூங்கிட்டா. இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றால் மறுநாள் தான் மகனுக்கு தகவல் போச்சு. ஓடி வந்தான். வீடு அமைதியா இருந்தது. வாசல்ல அதே நாற்காலி, அதே ரோடு. ஆனா அம்மா இல்ல, நாற்காலி மேல ஒரு கடிதம் இருந்தது. "மகனே, நீ எப்ப வருவேன்னு தெரியாது. ஆனா நான் தினமும் காத்திருந்தேன்." அந்த ஒரு வரிதான் மகனின் வாழ்க்கையை மாத்துச்சு. நாம் பிஸின்னு சொல்ற நேரத்துல யாரோ ஒருவர் நமக்காக காத்திருக்கிறாங்க. அம்மா இருக்கும்போதே அவள் மதிப்பு புரிஞ்சு நடந்துக்கோங்க.